ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன், அதாவது சாம்சங் ஃபோனாக இருக்கலாம், ரெட்மி ஃபோனாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கலாம். ஸோ ஒட்டோவாகவே சுவிட்ச் ஆஃப் ஆகிற ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஃபோன் வந்து ஒட்டோவாக ரீஸ்டார்ட் ஆகுது, இல்லாட்டி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, இந்த மாதிரியான ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான சொல்யூஷன் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம், அதாவது இதில் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஃபோன் ஒட்டோவாகவே சுவிட்ச் ஆஃப் ஆகிற ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை, வீடியோக்கு ஒரு லைக்கும் தேவை. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் முதல் ஸ்டெப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஃபோன் வந்து ஒட்டோவாக சுவிட்ச் ஆஃப் ஆகுது இல்லாட்டி ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து வளமைக்கு மாறாக ஹீட் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா உங்கள் ஃபோன் ரொம்பவுமே சூடாகுமா இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது, இல்லை அதனாலையுமே இல்லாட்டி ஃபோனில் ஏதாவது ஹார்ட்வேர் சம்மந்தமாக இஷ்யூ இருக்குது, பிரச்சனை இருக்கனால தான் இப்படி ஃபோன் வந்து சூடாகும். இப்படி சூடாகிறனாலையுமே சம்டைம்ஸ் வந்து ஒட்டோவாகவே ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபோன் வந்து ஒட்டோ ரொம்பவுமே சூடாகுமா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்க, அதாவது மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது வரைக்கும் ஆன் பண்ணி வச்சுருக்க மல்டி டாஸ்க் விண்டோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோனை யூஸ் பண்ணாமல் வச்சு பாருங்கள் டெம்பரேச்சர் வந்து குறையுதா இல்லையா அப்படின்றத. ஸோ அப்படி டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிருச்சு, அதாவது ஹீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறனால தான் ஹீட் ஆகுது அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், உங்களுக்கு டிவைஸ் கேர் அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று இருக்கும், இல்லாட்டி ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு சின்ன க்ளீன் ஆப்பும் ஆப்டிமைஸும் பண்ணுங்கள். ஸோ அந்த டைம் வந்து நம்மளுடைய ரேமில் உள்ள ஸ்டோரேஜெலாம் கிளியர் ஆகும். ஸோ ரேம் வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து மல்டி டாஸ்க் விண்டோவில் நிறைய ஆப்ஸ் இருந்துச்சுன்னா க்ளோஸ் ஆகும், பேக்ரவுண்டில் ஏதாவது ஆப்ஸ் ரன் ஆகுனா க்ளோஸ் ஆகும். ஸோ இப்படி எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகினதுக்கு அப்புறமா நம்ம ஃபோன் வந்து ஓரளவுக்கு ஸ்லோ இல்லாமல் யூஸ் பண்ணுற கண்டிஷனுக்கு வரும்போது கூட ஃபோன் வந்து ஒட்டோவாக ரீஸ்டார்ட் ஆகிறது இல்லாட்டி சுவிட்ச் ஆஃப் ஆகிறத வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக பாருங்கள், உங்கள் ஃபோனில் டிவைஸ் கேரில் இல்லாட்டி செட்டிங்ஸில் ஆட்டோ ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதில் ஆட்டோ ரீஸ்டார்ட் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், இல்லாட்டி செட்டிங்ஸில் சர்ச் பார்லையுமே ஆட்டோ ரீஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இருக்கும். தவறுதலாக இந்த ஆட்டோ ரீஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டர்ன் ஆனில் இருக்குமா இருந்தாலுமே உங்கள் ஃபோன் வந்து ஒட்டோவாகவே ரீஸ்டார்ட் ஆகும். அதாவது டைம் ஷெடியூல் இருக்குமாச்சுன்னா அந்த டைம் ஷெடியூலுக்கு ரீஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி ரீஸ்டார்டட் வென் நீடட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இது ஒன்றில் இருக்குமா இருந்துச்சுனாலுமே உங்கள் ஃபோன் வந்து ஏதாவது ஸ்லோ ஆகும் போது, ஸ்ட்ரக் ஆகும் போது, இல்லாட்டி ஆப்டிமைஸ் தேவைப்படும் போது கூட ஒட்டோ ரீஸ்டார்ட் ஆகும், சுவிட்ச் ஆஃப் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து தவறுதலாக சரி இல்லாட்டி நீங்களே எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களான்றது ஒரு செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஒன்றில் இருக்குமா இருந்துச்சுன்னா அதை டர்ன் ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபோன் ஒட்டோவாகவே சுவிட்ச் ஆஃப் ஆகிற ப்ராப்ளமை உங்களுக்கு சால்வ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்க, அப்போயுமே வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனுக்கு வாரண்ட்டி இருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாரண்ட்டியை க்ளைம் பண்ணுறதுக்கு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் வாரண்ட்டி இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களால் இதை வந்து க்ளைம் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஹார்ட்வேர் சைட் ஏதாவது ஃபால்ட் இருக்குமா இருந்தாலுமே இந்த மாதிரி ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். அதோட உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணும் போதுமே ரொம்பவுமே ஹீட் ஆகுமா இருந்தாலுமே வந்து இந்த ஒட்டோவா ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறது இல்லாட்டி சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா லோக்கல் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணுவோமா இருந்தாலும் ஃபோன் ஹீட் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரிஜினல் சார்ஜராக யூஸ் பண்ணுங்கள். சார்ஜ் பண்ணும்போது சூடாகுமா இருந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் கண்டிப்பாக முன்ன சொன்ன மாதிரியே வாரண்ட்டி இருக்குமா இருந்துச்சுன்னா வாரண்ட்டி க்ளைம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு ரிப்பேர் ஷாப்புக்கு சரி, சர்வீஸ் சென்டருக்கு சரி நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன், ரெட்மி, சாம்சங் என்ன பிராண்ட் ஆகட்டும், ஒட்டோவாகவே சுவிட்ச் ஆஃப் ஆகுமா இருக்குச்சுன்னா இல்லாட்டி ரீஸ்டார்ட் ஆகுமா இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.